Hello champs. ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னு சொல்லிட்டு போன சில நாட்களாக அதிகமாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில பெண்களுக்கு நடக்கும் பாலியல் ரீதியான தொல்லைகளுக்கு சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட். அது நிறைய மலையாள நடிகைகள் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நடந்த பாலியல் தொல்லைகளை பத்தி ஒன் பை ஒன்னா வெளியில சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்னன்னா மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில மேல் டாமினேஷனா நடக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இந்த சினிமா சான்ஸே கிடைக்குதுன்னு நிறைய பெண்கள் அவங்களுக்கு நடந்த பாதிப்புகளை ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் இப்படி தைரியமா ஓப்பனா சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட். சோ அந்த கமிட்டி ரிப்போர்ட்ல எக்ஸாக்டா என்ன இருக்கு அண்ட் எதை பேஸ் பண்ணி இந்த கமிட்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் பல ஷாக்கிங்கான விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை எப்படி கோலிவுட்னு சொல்லுவாங்களோ அதே போல மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை மாலிவுட்னு சொல்லுவாங்க. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களால ரீசெண்ட் டைம்ஸில் மலையாள சினிமாவில் இருக்கும் ஆண்கள் மேலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக ஃபைல் ஆகியிருக்கு. அது எப்போ தெரிய வந்ததுன்னா ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் ரிலீஸ் ஆன பிறகு தான் தெரிய வந்தது. ஜஸ்டிஸ் கே ஹேமான்னு சொல்லப்படுறவங்க அந்த கமிட்டியை வழி நடத்தினதால அதை ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அவங்க கேரளா ஹைகோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜ். போன வாரம் ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டியோட 233 பக்க ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சில இடத்துல 233 பக்கம் இருக்கு அண்ட் சில இடத்துல 235 பக்கம் இருக்கு. அது எத்தனை வேணாலும் இருக்கட்டும். அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆன பிறகு AMMA சொல்லப்படும் சங்கம், அதாவது அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட் சங்கமே டிசால்வ் ஆயிடுச்சு. அந்த சங்கத்தோட பிரசிடென்ட் மோகன்லால் அவரு கூட அந்த போஸ்டை விட்டு ரிசைன் பண்ணிட்டாரு. நிறைய பேர் அதுதான் கேள்வியா கேட்டாங்க, எதுக்காக மோகன்லால் ரிசைன் பண்ணணும், அந்த போஸ்ட்ல இருந்துகிட்டே அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கலாம் இல்லையான்னு சொன்னாங்க. பட் அந்த 233 பக்க ரிப்போர்ட் ஃபுல் ரிப்போர்ட் கிடையாது, இன்னும் பல பக்கங்களை மறைச்சு வச்சிருக்காங்க. அது எதுக்காகன்றதை நான் அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஆகஸ்ட் மாசம் ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட்டை கேரளா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இது இப்போ ஸ்டார்ட் ஆன விஷயம் கிடையாது. 4.5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு. அது கேரளா சிஎம் கிட்டயும் சப்மிட் பண்ணிட்டாங்க. அதை தான் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னா மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கும் பெண்கள் ஃபேஸ் பண்ண எக்ஸ்ப்ளாய்டேஷன், டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாடு. ஸோ டோட்டலா பெண்கள் சந்திச்ச அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் பத்தின எல்லா விஷயங்களும் அந்த ரிப்போர்ட்டுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த ஹேமா கமிட்டி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கான்ற கேள்வி நமக்கு பேசிக்காவே வரக்கூடியதுதான். பிப்ரவரி 17 2017 அப்போ ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. என்னன்னா ஒரு பிரபலமான மலையாள நடிகையை கடத்தி அவங்க கார்லயே சில நபர்கள் செக்ஷுவலி பலவந்தப்படுத்திருக்காங்க. வண்டிக்குள்ளேயே அந்த நடிகைக்கு அந்த கொடுமை நடந்திருக்கு. லேட்டரா என்கொயரி பண்ணப்போ இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பாப்புலரான நடிகர் தான் காரணம்னு தெரிய வந்தது. அந்த சமயத்துல இந்த நியூஸை கேட்டுட்டு கேரளாவே பயங்கரமா கொந்தளிச்சாங்க. சோ அப்பதான் தெரிய வந்தது மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கும் நடிகைகள் மற்ற பெண்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஹராஸ்மெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது. அந்த மலையாள நடிகைக்கு அப்படிப்பட்ட சம்பவம் நடந்த பிறகு உமன் இன் கலெக்டிவ் சினிமா WCCன்னு சங்கம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல சினிமாக்கு சம்பந்தப்பட்ட பெண்கள் நடிகைகளா இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், இப்படி பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பெண்களும் அந்த WCC சங்கத்துல இருக்காங்க. அந்த WCC சங்கம் மே 18 2017 அப்போ கேரளா சிஎம் கிட்ட இந்த இஷ்யூ பத்தின என்கொயரி பண்ணணும்னு சொல்லிட்டு பெட்டிஷன் சப்மிட் பண்ணாங்க. அந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் இதை பத்தி எல்லாம் ப்ராப்பரான என்கொயரி பண்ணணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜஸ்டிஸ் ஹேமாவோட தலைமையில 3 பேரை செலக்ட் பண்ணி இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ண ஆரம்பிச்சாங்க. பை தி வே அந்த டைம்ல கேரளாவோட சிஎம் பினராயி விஜயன். சோ அந்த ஹேமா கமிட்டியோட டீம் நிறைய என்கொயரி பண்ணிருக்காங்க. லைக் இண்டஸ்ட்ரிக்குள்ள வேலை செய்யும் பெண்கள், நடிகைகள் இவங்க கிட்ட எல்லாம் பேசி அந்த டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி 295 பக்க ரிப்போர்ட்டை கேரளாவோட சிஎம் பினராயி விஜயன் கிட்ட 2019 டிசம்பர் மாசம் சப்மிட் பண்ணிட்டாங்க. சோ இதுல மேட்டர் என்னன்னா அந்த கமிட்டி அந்த ரிப்போர்ட்டை 2019 சப்மிட் பண்ணிட்டாங்க. அண்ட் சப்மிட் பண்ணது என்னமோ 295 பக்கங்கள், ஆனா ரிலீஸ் பண்ணது 233 பக்கங்கள் மட்டும்தான். 2019 சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டை எதுக்காக 4 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாங்க அண்ட் எதுக்காக சில பக்கங்களை ரிலீஸ் பண்ணாமலே நிறுத்திட்டாங்க. பொலிட்டிக்கல் வைஸா கேரளாவோட ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஏகப்பட்ட கேள்வியை கேட்டிருக்காங்க. லைக் காங்கிரஸோட MP சசி தரூர் இப்படி ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ண கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக்குனது ஷேம்ஃபுல் அண்ட் ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு காங்கிரஸ் MP கேரளா கவர்மெண்ட் மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கும்
பவர்ஃபுல்லான சில பேரை காப்பாற்றதான் இப்படி டிலே பண்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு கேரளா கவர்மெண்டோட பதில் என்னன்னா, அந்த ரிப்போர்ட்ல நிறைய சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, நிறைய பேரோட பிரைவசி அதுல அடங்கி இருக்கு, அதனால அதை எடுத்தோம் கவுத்தோம்னு ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடிகை செக்ஷுவலி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வைங்க, இவங்க தான் அந்த பொண்ணு, இதுதான் அவங்களோட பேருன்னு சொல்லவே கூடாது. அவங்களா முன் வந்து எனக்கு இப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொன்னா அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். பட் மற்றவங்க இதுதான் அந்த பொண்ணுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. அதனால தான் முதலே கூட நான் 2017 மலையாள நடிகைக்கு நடந்த சம்பவம்னு சொன்னேன். ஸோ அவங்களோட ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தக்கூடாது, அதுதான் பிரைவசி. அந்த பிரைவசி தான் அந்த 295 பக்க ரிப்போர்ட்ல சில பக்கங்கள்ல இருக்கு. அதனால தான் அந்த ரிப்போர்ட் சப்மிட் ஆன உடனே கேரளா கவர்மெண்ட் வந்து அதை ரிலீஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் ஜஸ்டிஸ் ஹேமா வந்து பிப்ரவரி 2020 அப்போ அந்த ரிப்போர்ட்ல நிறைய சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால அதை ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு கேரளா கவர்மெண்ட் கிட்ட சொன்னாங்களாம். காரணம் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு நடிகை ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு வைங்க, அது வெளியில வந்துடுச்சுன்னா இந்த நடிகை பத்தின பல விஷயங்களும் சொல்லியிருக்காங்கன்னு வெட்ட வெளிச்சம் ஆயிடும். அப்போ ஃபைனலி யார் அந்த நடிகை என்ற பிரைவசி போயிடும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் ஜஸ்டிஸ் ஹேமா வந்து இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். 2022 கேரளாவோட கல்ச்சுரல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அசம்பிளியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்களோட பிரைவசி வயலேட் ஆயிடும், கான்ஃபிடென்ஷியாலிட்டி போயிடும், பாதிக்கப்பட்டவங்களோட ஐடென்டிட்டி வெளியில வந்துடும், பப்ளிக் ஆயிடும். அதனால தான் அந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணலன்னு சொன்னாரு. பட் அந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணலன்னா கமிட்டியை ஃபார்ம் பண்ணதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுமான்றது போலலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதனால கேரளா கவர்மெண்ட் வந்து ஜனவரி 2022 அப்போ ஒரு பேனல் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. எதுக்குன்னா, அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி மே 2022 அப்போ சில டிராஃப்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணாங்க. பட் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல யாரும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால 5 ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிஸ்ட் அண்ட் மீடியா பர்சன் வந்து கேரளா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கிட்ட போயிட்டு இந்த ரிப்போர்ட்டை கண்டிப்பா பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அது தப்பாயிடும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த கேஎஸ்ஐசி டிபார்ட்மெண்ட் வந்து போன ஜூலை மாசம், அதாவது ஜூலை 6 2024 அன்னைக்கு நாங்க அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றோம், ஆனா அது வந்து கண்ட்ரோல்டு ரிலீஸா தான் இருக்கும்னு சொன்னாங்க. கண்ட்ரோல்டு ரிலீஸ்னா எல்லா 295 பக்கங்களையும் ரிலீஸ் பண்ண மாட்டோம், அதுல கிட்டத்தட்ட 60 பேஜஸ், 62 63 பேஜஸ் கூட இருக்கலாம், ஆவரேஜா 60 பேஜஸ் ஹைட் பண்ணிட்டு 233 பேஜஸ் தான் ரிலீஸ் பண்ணுவோம், அதை ஆகஸ்ட் 14 ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. பட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே சில பேர் லைக் ப்ரொடியூசர், ஆக்ட்ரஸ் இவங்கெல்லாம் கேரளா ஹைகோர்ட்ல அதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்டிஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க. பட் கோர்ட் வந்து அந்த பெட்டிஷன்ஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க பெட்டிஷன்ஸ் போட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டும் அந்த ரிப்போர்ட்ல இருக்குன்றது தான். ஸோ ஓவராலா அந்த பிரைவசி வெளியில வந்துடக்கூடாதுன்னு தான் பாக்குறாங்க. அண்ட் ஃபைனலி ஆகஸ்ட் 22 அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டதுக்கு முதல் விஷயம் என்னன்னா, மொத்த மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியிலும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்ற கல்ச்சர் இருக்கு. ஸோ பாலியல் தொல்லைகள் அதிகமாகவே இருக்கு, அதை பெண்களும் நடிகைகளும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கேஸ்டிங் கவுச் என்ற கான்செப்டும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. கேஸ்டிங் கவுச்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என்னன்னா பிலிம் இண்டஸ்ட்ரியில பவர்ஃபுல் இடத்துல இருக்கக்கூடியவங்க பெண்கள் கிட்ட, அதாவது நடிகைகள் கிட்ட, நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யணும்னா, நடிகை ஆகணும்னா சில செக்ஷுவல் ஃபேவர்ஸ், அந்த செக்ஷுவல் டிமாண்ட்ஸை பூர்த்தி பண்ணாதான் படத்துல சான்ஸே கிடைக்கும்ன்றது போல சொல்லுவாங்களாம். அதுதான் கேஸ்டிங் கவுச். சோ அது கூட மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்குன்றது போல அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் வேலை செய்யற இடத்துல சில வல்கர் கமெண்ட்ஸை கேட்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கூட கிரியேட் ஆகுமா. அண்ட் சில கோ ஆக்டர்ஸ் வந்து குடிச்சிட்டு பெண்களோட ரூமுக்குள்ள போயிடுவாங்களாம். இது போல விஷயங்கள் எல்லாம் அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னும் சில விஷயங்கள் என்னன்னா, இது போல பாதிக்கப்பட்ட பெண்கள், அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸை ஃபேஸ் பண்ண பெண்கள், அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா, அவங்கள பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியில எடுத்துடுவாங்களாம். அண்ட் அவங்க மேல தப்பான கண்ணோட்டத்தை கிரியேட் பண்ணிடுவாங்களாம். அதனால அவங்களால வேலை செய்ய முடியாம போயிடுமா. சோ இந்த பயத்தை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்க கிட்ட பார்க்க முடிஞ்சதுன்னு அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல் மேல் மாஃபியா, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இவங்களுக்கு அகைன்ஸ்டா யாராவது கேள்வி எழுப்பினாங்கன்னா, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்களுக்கு அகைன்ஸ்டா கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து பேக்கப் பண்ணி வெளியில அனுப்பிடுவாங்களாம். அண்ட் மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ஷூட்டிங் ஸ்பாட்ல பெண்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய அந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸ் லைக் டாய்லெட்ஸ், ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ், இந்த அடிப்படை தேவைகள் எல்லாம் பெண்களுக்கு செஞ்சு கொடுக்கலையாம். இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆனதும் ஏஎம்எம்ஏவோட பிரசிடென்ட் ஆக்டர் மோகன்லால் வந்து அந்த போஸ்ட்டை விட்டு ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, பெண்கள் நடிகைகள் கொடுத்த அந்த
ஸ்டேட்மெண்ட் மேல கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். ஆனா மத்த இண்டஸ்ட்ரீஸை விட மலையாளம் இண்டஸ்ட்ரி எவ்வளவு பெட்டர் ஆனதுன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இருக்காங்க இல்லையா, அதாவது NCW சொல்லுவாங்க. அவங்க வந்து ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. பட் பிரைவசியை வைலேட் பண்ண முடியாதுன்னு இவங்க சைட்ல இருந்து வைக்கப்படும் வாதம். போன சில வருஷங்களாவே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குன்னு பல பேரால பேசப்பட்டு தான் வந்தது. பட் இப்போதான் மொத்த மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் அது இருக்குன்னு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் பத்தி தெரிய வந்த டீடைல்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.